மகிழ்ந்திருங்கள், சந்தோஷத்தோடு மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். ஏன்பா என்ன தரகரே, இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? கமிஷன் காசு வாங்க அவ்வளவு அவசரமா? உன் கமிஷன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா, ஆளை விட்டா போதும். ஏன், என்னாச்சு? உனக்கு லோன் வாங்கி தரேன்னு சொன்னவன் கம்பியை நீட்டிட்டான். என்ன சொல்றீங்க? கர்த்தர் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை காத்து அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களை நேர்வழியில் நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனி இருக்கிறார். அவர் தான் இயேசு. அந்த இயேசுவிடத்தில் இப்போ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பொல்லாத மனிதர்கள் சிங்கத்தை போல உனக்கு விரோதமாக எழும்பலாம். பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்க மாதிரி எழும்பி வந்து உங்களுடைய குடும்பத்தை அழித்து விட நினைக்கலாம். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். நான் உன்னை காத்து கொள்ளுவேன். உன் ஆத்மாவை காப்பேன். போக்கையும் வரத்திலும் உன்னை பாதுகாப்பேன். எதுவும் தொடாதபடி தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பேன் சொல்லுகிறார். எவ்வளோ சந்தோஷம்! எந்த போராட்ட பிரச்சனைக்கு மத்தியில் என்ன செய்யணும் தெரியாத நிலைமையில் இருக்கிறீங்களோ, சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அந்த தேவன் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். அந்த தேவன் ஒருவர் தான் அந்த சிக்கல்லேருந்து நம்மளை தூக்கி எடுத்து விடுதலை கொடுக்க முடியும். அந்த இயேசு ஒருவர் தான் இந்த இக்கட்டு, இந்த சிக்கல், இந்த போராட்டத்துக்கு மத்தியில் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். அன்பான இனிய இல்லறம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால எழுப்புதலை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் வரணும் அப்படின்னா முதலாவதாக தனி மனிதன் எழுப்புதல் அடையணும். அடுத்ததாக குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் கர்த்தர் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வராரு. அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்தும் வராரு. அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோடு இணைஞ்சு நம்மளை தேவனை துதித்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நம்ம அதிகமாக சந்தோஷமாக களி கூர்ந்த ஆண்டவரை துதிக்கிறோமோ நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற பண்ணுவார். அப்படிதானே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்றைக்கும் நீங்கள் நிறைய ஏக்கத்தோடு இருதயத்தில் ஒரு கனவோடு இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு அந்த இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற போகிறார். எப்போ தெரியுமா? நீங்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி துதிக்கும் போது, எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை நீங்கள் பாடி துதிக்கும் போது, சந்தோஷமாக அவரை துதிக்கிற வேலையில் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுற தேவனாக இருக்கிறார். சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருங்கள் சொல்லி நீங்களே உங்கள் குடும்பத்திற்கு எல்லாரும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை தட்டி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோமா? ஆமென். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். சந்தோஷத்தோடு மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு கரங்களை உயர்த்தி ஆமென் சந்தோஷமா பாடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வியில்லை, தோல்வியில்லை, வெற்றி வெற்றி
மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அல்லேலூயா 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 துயரங்களை நீக்கிடுவார் காயங்கள் ஆற்றிடுவார் துயரங்களை நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆற்றிடுவார் பயங்களை போக்கி நடத்திடுவார் இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் விசுவாசத்தோடு சொல்றீங்களா? இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அல்லேலூயா சந்தோஷத்தோடு கரங்களை அசைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா 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 ஆசிகளை பொழிந்திடுவார் சந்தோஷம் தந்திடுவார் எந்த ஆசீர்வாத குறைவா இருந்தாலும் இந்த வேளையில ஒரு சந்தோஷத்தால் நிரப்ப போகிறார். உங்களை ஆசீர்வதித்து விசுவாசத்தோடு கரங்களை பிடித்து நடத்திடுவார் இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அல்லேலூயா 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 கூட அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்கிற தேவன் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை இருதயத்தில் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ பயத்தோடு நீ என்ன நடக்க போகிறதோ தெரியலையே, வாழ்க்கையில் என்ன ஆக போகுதோ தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலையோடு கூட இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஏகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க போகும்போது இந்த மலையில கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதில்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஏகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னதை பார்க்கிறோம். இன்னைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஏகோவா ஈரே அவர் நல்லவர், எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்ம எதிர்பார்ப்பை காட்டிலும் மேலான காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரே, அந்த சந்தோஷத்தோடு அப்படி கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தலாமா? ஏகோவா ஈரே என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக எனக்கு செய்பவரே உமக்கு நன்றி, உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நீர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து உயர்த்தலாமா? ஆமென். எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு
அவர் பார்த்து கொள்வார். உடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் கலங்க வேண்டாம். ஆராதனை 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 உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீரே என் ஆராதனைக்கு உரியவரை பார்த்து, என் தேவைகளை சந்திக்கிறவர் விசுவாசத்தோடு கூட. ஆமென். உமக்கே நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன். ஏசப்பா ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையாய் வைத்தார். பாக்கியவான சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைத்து நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் உங்களுக்கு வழியே இல்லாம இருந்தா கூட, எல்லாமே முடிஞ்சு நினைத்தா கூட இயேசு இருக்கிறாரே அந்த நம்பிக்கையோடு. ஆமென். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. சொல்லுமா? சேர்ந்து நம்புவேன். நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் ஆண்டவரை பார்த்து என்னுடைய 100க்கு 100 உண்மையை நம்புவோம். ஆண்டவரே சொல்லுவோம். ஆமென் அப்பா. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. இப்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை நம்புவேன், உண்மைதானப்பா, 100க்கு 100 உண்மையை நம்புவேன். கர்த்தரைத்த நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷங்களை நம்பாம ஆண்டவர் மாத்திரம் பிடித்திருந்த நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவரே, நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் மனுஷங்க மேலே நம்பிக்கை வைத்திருந்தா கூட இந்த நேரத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை பார்த்தப்பா, நான் உண்மையே நம்புவேன், உங்கள் மேலே தான் 100க்கு 100 நம்பிக்கை வைப்பேன், மனுஷங்க நம்ப மாட்டேன், மனுஷங்க நம்பி ஏமாந்து போனது போதும் ஆண்டவரேன்னு சொல்லி 100க்கு 100 உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கலாமா? அம்மேனேசப்பா, உண்மையே நம்பியப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற ஜோதி அக்கா நாடகம். ஜோதி அக்கா, இப்ப என்னம்மா செய்ய போறீங்க? ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிருக்கேம்மா. அவர்தான் ஏதாவது செய்யணும். என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறியா? அது ஒண்ணு இல்லம்மா, லோனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாச்சு. நாளைக்கே லோன் கிடைச்சிரும். நான் சொல்ல நீங்க கேட்கல. நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்றது நீ கேட்கல, அப்புறம் நீ சொல்றது மட்டும் நான் ஏன் கேட்கணும்? எங்க நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொன்னீங்க. நானும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்றேன். நான் போய் தூங்க போறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நல்லா தூங்க போறேன். என்னம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாரு? மா, இப்படி அமைதியா இருக்காதீங்கம்மா. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? நான் வேணா அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டா? பேச வேண்டாமா, அதான் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன்றாரு. இனி அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். அதை தவிர வேற வழியே இல்ல.
இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 நாள்ல லோன் வந்துடும். அப்புறம் அந்த வீட்டை வாங்கி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அப்பா, ஏன்பா என்ன தரகரே இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? கமிஷன் காசு வாங்க அவ்வளவு அவசரமா? உன் கமிஷன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா. ஆளை விட்டா போதும். ஏன், என்னாச்சு? உனக்கு லோன் வாங்கி தரேன்னு சொன்னவன் கம்பியை நீட்டிட்டான். என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, நீ கையெழுத்து போட்டல 15 லட்சம் லோன் காசு, அதையும் அவனே எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்ண போற? அது மட்டும் இல்ல, உனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டானே மாணிக்கம், அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு உன்னை பார்க்க வேகமா வந்துகிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருப்பா, நான் தான் பயத்துல உளறிட்டேன். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, அவ ஓடிட்டா ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்ன பத்தி உனக்கு தெரியல, என்ன ஏமாத்தறவன சும்மா விட மாட்டேன். அவன் உன்னை தேடி வேகமா வரான். நீ எங்கேயாவது ஓடிடு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. நீ ஓடுவ, உன் மனைவி பிள்ளைங்க, நான் போறேன்பா. அண்ணே, இன்னும் 2 நாள்ல 50,000 வரணும். நீ லோன் எடுக்க மாட்டியோ அது எனக்கு பிரச்சனை இல்ல, நான் கையெழுத்து போட்டுட்டேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு அமௌண்ட் வரணும். வரல அப்புறம் நான் இப்படி இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்னங்க, என்னாச்சு? என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல ஜோதி. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. உங்க முகத்துல பயம் தெரியுதுங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன். அது வந்து என்னங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஜோதி, நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல. ஆமா. அவன் பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஜோதி. அது மட்டும் இல்ல ஜோதி, எனக்கு ஜாமீன் போட்டது ஒரு ரவுடி ஜோதி. அவன் வேற என்ன தேடிட்டு இருக்கான் ஜோதி. ஜோதி, ஏதாவது பேசு ஜோதி. நான் என்னங்க பேசுறது? நான் பேசும்போது தான் நீங்க கேட்கவே இல்லையே. இப்ப நான் என்ன பேசுறது? ஏய், கதவை தரடா. ஏய், யாருங்க? மரியாதை கதவை தர. வாடா. இப்ப வர போறியா இல்லையா? ஏய், நீயா கதவை திறக்கறியா இல்ல நான் உடைச்சிட்டு உள்ள வரட்டுமா? ஜோதி, வேண்டாம் ஜோதி, போகாத ஜோதி. ஏய், கதவை தரடா. ஜோதி, ஜோதி சொன்னா கேளு. பாக்குறேன். ஏய், உள்ளதா இருக்கியா? தள்ளி போமா, நீ தள்ளி போமா. உனக்கு என்ன பண்ண? ஏய், உள்ள போமா. குறுக்க வராத, உள்ள போ. இவன் பண்ண காரியத்துக்கு வாடா. நான் சொல்றத கொஞ்சம் என்னடா சொல்ல போற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏமாத்துற நீ. நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. மரியாதை எனக்கு பணம் வந்தாகணும். ஏய், யாரோட ஏமாத்த பாக்குற? என்னை பத்தி உனக்கு தெரியுமா? கனவா? ஒருவேளை இது உண்மையா நடந்துட்டா? என் மனைவி பிள்ளைங்களுடைய நிலைமை, ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்ய?
ஆண்டவரே, நீதிமொழிகள் 3:26 சொன்னபடி எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமாம்பா, நானும் உங்களையே நம்புறேன். என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி பார்த்துக்கொள்ளும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. ஜோதி, என்ன மன்னிச்சிரு ஜோதி. நான் லோன் எடுக்கல. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருமா. அதான் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, அப்புறம்? நேத்து நான் ஒரு கனவு கண்டேம்மா. டேய் டேய் கதவை திறடா. ஐயோ, வெளிய வாடா. டேய் மரியாதை வெளியில வந்துரு. நான் வந்தா அண்ணா, டேய், அண்ணா, அண்ணா, என் பணத்தை வேண்டாம். ஏமாத்திட்டு ஐயோ, போமா. please, விட்டுருங்க. போமா உள்ள. வேண்டாம், நீ வெளில வா. விட்டுருங்க. 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 என்ன கேளுங்க, அண்ணா. நீ போமா. வேண்டாம், நான் என்ன- அடிக்காதீங்க. நீ ஜெபம் பண்ண இல்லம்மா, கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாருன்னு. அத நான் நம்புறேம்மா. நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்க கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. சரி விடுங்க, கர்த்தரை நம்புவோம். நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காப்பாத்துவாரு. ஜோதி, அந்த லோன்காரன் நம்ம கால் பண்றான். அட்டன் பண்ணுங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன சார் நீங்க உங்க கைரேகை வைக்க சொன்ன இடத்துல கைரேகை வைக்கல, அப்புறம் ஆதார் நம்பரும் எழுதாம விட்டீங்க. கொஞ்சம் வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க சார். வரேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஜோதி? வேண்டான்னு சொல்லிடுறேன். வரேன்னு சொல்லுங்க. சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஏதோ அவசரத்துல மறந்துட்டேன். இப்போ ஆதார் கார்டு எல்லாமே கொண்டு வரேன். சார், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சார், அதே இடத்துல தான் இருக்கேன், சீக்கிரம் வாங்க. எதுக்குமா? லோன் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி இருந்தாலும் நமக்கு பாதிப்பு தாங்க. நீங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. முதல்ல நீங்க கையெழுத்து போட்ட அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு வாங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதுவும் சரிதான். மறுபடியும் என்ன யோசனை? இல்ல, அந்த மாணிக்கத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏங்க, இந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களை தப்பு வச்சாருல்ல, அதே போல அவர்கிட்ட இருந்தும் தப்பு வைப்பாரு. முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை போய் கிழிச்சு போட்டுட்டு வாங்க. சரிம்மா, இதோ போறேன். ஏங்கா, அவசரமா பார்க்கணும், தனியா பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். உங்க உதவி தேவை. ஏன் உதவியா? என்ன விஷயம்க்கா? அக்கா, கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. ம், தப்பா நினைக்காதீங்கக்கா. நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என் தம்பி ஃபாரின்ல இருக்கான்ல. ஆமா, என் கணவர் ஒர்க் பண்ற இடத்துக்கு பக்கத்துல தானே ஒர்க் பண்றாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாக்கா, அவன் ஒர்க் பண்ற இடத்துல யாரோ செஞ்ச தப்புக்கு என் தம்பி மாட்டிக்கிட்டான். இவன் கூட ஒர்க் பண்றவங்க இவனுக்கு தெரியாம பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க. அதுல என் தம்பிய மாட்டி விட்டுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப பணம் கொடுத்தா விட்டுருவாங்களாம், இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு பயமுறுத்துறாங்கக்கா. என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு. நீங்க கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். நான் சீக்கிரமா தந்துருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சூழ்நிலைமைய மாத்துவாரு. வீணா பணத்தை கொடுக்க வைக்க மாட்டார். உங்க தம்பி மேல இருக்கிற வீண் பழி மாறும். சரிக்கா.
என்ன நேர்களே, ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக நம்ம குடும்பங்களில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் மாறவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சகோதரிகளோட இணைஞ்சு நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்கள்லையும் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துகள். இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். ஒவ்வொரு வாரமும் வெளிவருகிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே நாம் எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கிறீங்கள. ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் போதித்து என்ன காரியத்தையெல்லாம் கற்றுக் கொடுத்து உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருந்து அதை சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற ஒரு தெய்வம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து ஜெபிக்க வைத்து அப்போ நம்மளை அதுலேருந்து விடுதலை ஆக்குறாருன்னு சொன்னால் உங்கள் மேலே வச்சுக்கிற அன்பை நினச்சி பாருங்கள். அப்போ இந்த உலகம் ஏதோ ஒரு மனிதனை ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்க வைக்குது. பாவத்தில் சிக்க வச்சுருவான், சாபத்தில் சிக்க வச்சுருவாங்க. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்தால் தவறான பாதையில் கூட்டிகிட்டு போய் நம்மளை சிக்க வச்சுருவாங்க. ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் விடுகிறான் மனிதன். இப்படி தானே அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், அல்லது ஏமாற்றங்கள், அல்லது ஒரு 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 குற்ற மனசாட்சி வாதிக்கிற மாதிரி குற்றம் செய்வது, தீங்குக்குள்ளே போய் விடுவது, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அதுலேருந்து தவிக்கிறது. சொல்ல முடியல, என்ன நினைப்பாங்க, எப்படி சொல்லுவது, என்ன செய்வது, இதிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன வழி, இப்படி மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு அதுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிக்க வைக்காதபடி பாதுகாக்கிற தெய்வன் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீங்க. ஒன்று கடன்காரனுக்கு சிக்கியிருக்கலாம், அவனுக்கு பயந்து பயந்து ஓடுறீங்க. அல்லது ஏதோ ஒரு குற்றம் செய்துட்டு போலீஸ்காரங்களுக்கு பயந்து ஓடுறீங்க. அப்போ இந்த மாதிரி பாவத்துக்கு அடிமைப்பட்டு நம்மளை கண்டுகொள்ளுவாங்களோ அப்படின்னு, அல்லது மொபைலுக்கு அடிமைப்பட்டுக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டா என்ன நினைப்பாங்க, அசிங்கமாக நம்மளை நினைப்பாங்களே, இந்த அருவருப்பான காரியத்தை நான் செய்துக்கிட்டு இருக்கிறனே, உங்களுக்கு தெரியும் அது தப்பு, அது அருவருப்பு, அது தேவையில்லாதது அப்படின்னு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை காத்து அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களை நேர்வழியில் நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனி இருக்கிறார். பரிசுத்தமான வழியில், நீதியான வழியில், நேர்மையான வழியில் உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அந்த இயேசுவிடத்தில் இப்போ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணணும். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் இடத்துல இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் நம்புங்க, நீங்களும் விசுவாசிங்க, நீங்களும் எங்களோடு இணையுங்க. சகோதரி உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இப்போ நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பாவத்தில் சிக்கி இருக்கலாம், சாபத்தில் சிக்கி இருக்கலாம், பிசாசு கூட பிடியில் சிக்கிக்கிட்டு அந்த பாவம், அந்த சாபம், பிசாசு உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி மனிதருடைய பிடியில் சிக்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு கடங்காரங்கிட்ட சிக்கியிருக்கலாம், ஒரு தவறான உறவுக்குள்ளே போய் அந்த உறவே உங்களை பயமுறுத்தி கொண்டு, நீ எங்கூட வாழலைன்னா நான் யார் கூட உன்னை வாழ விட மாட்டேன்னு உங்களை பயப்படுத்தி கொண்டு சிக்க வச்சு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்கள, வெளியே வர முடியல. இப்போ சகோதரி உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்களும் இயேசுவே உங்களை தவிர எனக்கு வேற வழியே இல்லை, நீங்கள் தான் எனக்கு விடுதலை கொடுக்குன்னு நம்பிக்கையாக உறுதியாக பிடிச்சு கொண்டு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு வழியை வாசலை ஆண்டவர் தரப்பார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அநேகர் பாவத்திலையும் சாபத்திலையும் பிடிக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. மனிதர்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. பிசாசின் பிடியில் பிடிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவங்களை கத்த நீங்கள் விடுதலை ஆக்குவீராக. ஏதோ ஒரு கடனை நிமித்தம், ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கங்களின் நிமித்தம் பிடிக்கப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோ
கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய அப்பா விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இவங்களை விடுதலை ஆக்குகிறவர் ஆண்டவரே, அவங்களோடு கூட இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே அந்த ஜனங்கள் உணரும்படியாய் செய்வீராக. அப்பா அவங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. பொல்லாத பிசாசு இந்த ஜனங்களை கை வைக்காதபடிக்கு கர்த்தர் நீங்க வேலி அடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எந்த காரியத்தில் அவங்க வெளிவர முடியாமல் இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அப்பா அவங்க வெளி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தம், சொல்ல முடியாத சூழ்நிலையின் நிமித்தம் தவித்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த காரியத்தில் அவங்க வெளி வரணும் அப்பா. தங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் மாற்றுவீராக. இந்த நாளில எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விடுதலைக்காக பிசாசு அவங்க மீது கை வைக்காதபடி நீங்க காத்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தினால பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுவதாக. அப்பா நீங்க அவங்களை ஆண்டவரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பூரண விடுதலையை கொடுப்பதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். துதிக்கிறப்பா, தோத்தரிக்கிறோம் தோத்தரிக்கிறோம். விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. ரெண்டாவது பாருங்க, உலக ஆசை, உலக சிற்றின்பங்கள் ஒரு மனிதனை ஈர்க்குதில்ல. அப்போது அந்த ஆசையை பார்த்து அந்த ஆசைக்கு பின்னால் ஓடுறது. இதை வாங்கிட்டா என்ன, இந்த பொருளை வாங்கிட்டா என்ன, இந்த நிலத்தை வாங்கிட்டா என்ன, இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டா என்ன, இது நமக்கு இப்படி செஞ்சோன்னா இப்படி நடக்குமே அப்படின்னு சொல்லி சுய முயற்சியில், சொந்த முயற்சியில் ஒரு காரியத்தை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் ஓடுறது. அது பின் விளைவுகளை நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. இந்த பணத்தை வாங்கி இப்படி செஞ்சுட்டா இதனால பின்னால் என்ன பண்ணால் ஏமாந்து போகிறோம், ஏமாற்றப்படுகிறோம், மற்றவங்களால் வஞ்சிக்கப்படுகிறோம். கடைசியில் கண்ணீர் வெடிச்சுட்டு ஐயோ நான் இப்படி ஏமாந்து போயிட்டேனே, இப்படி கண்ணீர் வெடிக்கிறேனே, இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சுட்டேனே, இந்த கண்ணீரில் நான் சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறீங்கள. இன்றைக்கி சகோதரி ஜோம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி கண்ணீரோடு கூட இதில் இணைஞ்சு கொண்டு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஏராளமான பிள்ளைங்க எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்து ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா, இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதான்னு சொல்லி ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்துருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு கண்ணியில் சிக்குண்டு ஆண்டவரே அதிலிருந்து வெளியில் வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே சமயத்திற்கேற்ற சகாயராய் நீங்கள் கடந்து செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்கள் சிக்கி இருக்கிறதான அந்த கண்ணியில இருந்து ஆண்டவரே கர்த்தர் நீர் அவர்களை விடுவிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா சிக்கல்களுக்குள்ள இருந்தும் கண்ணிகளுக்குள்ள இருந்தும் விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நீங்க வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன் நீங்கப்பா. பொல்லாத சத்ரு ஆண்டவரே அவருடைய கால்களுக்கு வலையை விரிக்கிறதேனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று நீங்க உங்களை தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனதில் ஆண்டவரே பாரத்தோடு கூட ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு கட்டாயம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல மாற்றங்களை உங்கள் குடும்பங்களில் காணும்படி செய்யுங்கப்பா. இது நிமித்தம் எத்தனை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதிர்காலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து போன நிலைமையில் இருக்கிறாங்களப்பா. இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் நீங்க முடிவை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நிறைய குடும்பங்கள் இந்த ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அந்த உலக ஆசை சிற்றின்பங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்து மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமா வாழ போறாங்க. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி 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 அப்பா. கடைசியாக நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, இந்த தீங்கை விதைக்கும் மறைவான தந்திர பிசாசு எப்படியாவது இவங்க அழிஞ்சிடணும், இவங்க வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டி மனிதனுடைய கால்களை சிக்க வைக்கிற சாத்தானுடைய தந்திரம் இது. அப்போ இந்த தந்திர வழக்கிலிருந்து அந்த மக்களெல்லாம் வெளியே வரணும். விடுவிக்கிற சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவரை நம்ம நம்பணும், அவர்கிட்ட போகணும். அந்த ஆண்டவர் தான் விடுதலை ஆக்குகிறவர்னு சொல்லிட்டு தன் இறுதியும் ஆண்டவரை நம்பும்படியாக ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து அவரோட முகத்தை நோக்கி பார்க்கணும். இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்தை
பலத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியா, இந்த சாத்தானோட கிரியைகள் அழிக்கப்படும்படியா ஆண்டவர் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து அவங்கள விடுதலையாக்கும்படியா ஆண்டோட சமூகத்தில் சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். பொல்லாத பிசாசானவன் தந்திர திட்டத்தின் மூலம் பிள்ளைகளை ஆண்டவரே சிக்க வைத்து கொண்டிருக்கிறான். சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாங்களே. ஒவ்வொரு குடும்பத்திற்காக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. சாத்தானின் தந்திர திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு அப்புறப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் நீங்க கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய வல்லமைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விடுதலையாக்க வந்த தெய்வம் இயேசு என்று சொல்லி பிள்ளைகள் உங்களை நோக்கி பார்க்கணப்பா. உங்களை நம்பணும் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உங்களை நம்பணும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நம்பணும். கண்ணிகள்ல சிக்க வைத்து கொண்டிருக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த தெய்வம் இயேசு என்று சொல்லி ஆண்டவரே, உமக்குள் அந்த பிள்ளைகள் கடந்து வந்து அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க என் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த கன்னிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. பிசாசு வைத்திருக்கிற அந்த தந்திர திட்டங்கள்ல இருந்து பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீங்க மாத்திரமே அவர்கள் நம்பிக்கையா இருக்க ஆண்டவர் இந்த நாள்ல உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன், எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு இந்த கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் இந்த மக்களையெல்லாம் காத்து கர்த்தர் நல்ல வழியை திறந்து கொடுத்து இந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா. எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டீங்கப்பா. இப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வைத்தது நீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டது நீங்கப்பா. இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறது நீங்கப்பா. ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறோம். நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் அற்புதங்களை எதிர்பாருங்க. இதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக கொடுத்த செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லார், என் மகனே மகளே, நீ பலவீனமுள்ளவள் என்று எனக்கு தெரியும். உனக்கு வரக்கூடிய சோதனை, நெருக்கம் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பரிசுத்தமாய் பாதுகாக்க எனக்கு தெரியும். உன் ஆத்துமாவை பாதுகாக்க எனக்கு தெரியும். என் கையில் ஒப்புக்கொடு, நான் உன்னை பாதுகாத்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன் போக்கையும் காப்பார், உன் வரத்தையும் காப்பார். உன் போக்கு வரத்தை காப்பார். எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகளை கொண்டு வர பிசாசு முயற்சித்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார். நிறைய தீமையான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம், அவருடைய வல்லமை விசுவாசித்து நீங்கள் சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தாலும் அந்த ஜெபத்தை தேவன் கனப்படுத்தி உங்களை பாதுகாப்பார். அவர் சொல்லுகிறார், சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாது. தானியேலே, சிங்கங்கள் எழும்பி வரலாம், சிங்க கபியிலே நீ போடப்படலாம். பொல்லாத மனிதர்கள் சிங்கத்தை போல உனக்கு விரோதமாக எழும்பலாம். பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்க மாதிரி எழும்பி வந்து உங்களுடைய குடும்பத்தை அழித்து விட நினைக்கலாம். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், கடைசி வரை பாதுகாப்பார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், நான் உன்னை காத்து கொள்ளுவேன். உன் ஆத்துமாவை காப்பேன், போக்கையும் வரத்திலும் உன்னை பாதுகாப்பேன். எதுவும் தொடாதபடி தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பேன் சொல்லுகிறார். எவ்வளோ சந்தோஷம்! அதுக்கு தான் அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து நம்மேல உள்ள அன்பினால காயங்களை ஏற்றுக்கொண்டார். அதனால் தான் ஓடி வந்து அவருடைய கையின் அடக்கத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். அவர் நம்மை அணைத்து கொள்ளுவார். அவரை தாண்டி எந்த தீங்கு நம்மளை தொட முடியாது தெரியுமா?
அவர் தம்முடைய தழும்புள்ள கரத்தினால் அணைத்து கொண்டு, இது என்னுடைய மகன், என்னுடைய மகள், இது என் குடும்பம், என் பிள்ளைகள் அப்படின்னு அணைத்து கொள்ளுவார். நம்ம அவரோடு நெருக்கமாக வாழுவதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களோட பேசியிருப்பார். அடுத்ததா உங்களுக்காக தேவ ஆலோசனை கூறி ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக பேசி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையில் ஒரு சிலர் சந்தித்த ஆலோசனையை கேட்டு ஜெபிக்கும்படியாய் கடந்து வருவாங்க. அப்படியாய் கடந்த மாதத்தில் பாருங்கள், ஒரு அருமையான குடும்பத்தார் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்தாங்க. வந்த உடனே அவங்க சொன்ன ஒரு காரியம் பதிலே சொல்ல முடியல. 2 பேருமா ஏதோ சொல்ல வருகிறாங்க, ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட இருவரும் கணவனும் மனைவியுமாய் கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு குடும்பம். நாங்கள் அந்த சகோதரன் சொன்னார், என் திருமணத்துக்கு முன்பாகவே அந்த சகோதரன் எனக்கு ஒரு தம்பியை போல் இருந்தாங்க. நாங்கள் திருமணத்துக்கு அப்புறம் 2 குடும்பமும், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாருமே ஒரே குடும்பமாய் நாங்கள் இருப்போம். அது மாத்திரமல்ல, எந்த காரியமானால் நாங்கள் 2 குடும்பமும் கலந்து ஆலோசனை செய்து எந்த காரியத்தை செயல்படுவது உண்டு. இப்படிப்பட்ட நாட்களில் என்னுடைய மகளுடைய திருமணம் வந்த குடும்பத்தார் சொன்னாங்க, அருமையான சகோதரி சொன்ன ஒரு காரியம், என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கான ஆயத்தப்பட ஆரம்பித்தோம். அதற்காக சில நகைகள் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம். அப்போ இந்த அருமையான சகோதரன் சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, வாங்க, எனக்கு தெரிந்த பட்டணத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நகை கடை இருக்குது, நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே, ஏன்னா எத்தனையோ ஆண்டுகளாய் நாங்கள் பழக்கம், ஒரு கூட பிறந்த சகோதரனை விட அந்த சகோதரனை அன்பாக நேசிப்பேன். 2 குடும்பம் ஒரே குடும்பமாக தான் நாங்கள் சந்திப்போம், ஒன்றா உணவருந்துவோம் அப்படிலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரன் வந்த சகோதரன்ட்ட எல்லா காரியத்தையும் எப்படி வாங்கணும் எல்லாம் சொல்லி அந்த பணங்களும் சில நகைகள், பழைய நகைகள் மாற்றுதல் செய்து புதிய நகைகளை வாங்கும்படியாக தீர்மானித்தோம். எல்லாவற்றையுமே நாங்கள் எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தோம். அவருடைய கார், எனக்கு தெரிஞ்ச அந்த சகோதரனுடைய காரில் தான் நாங்கள் புறப்பட்டோம். அப்போ அந்த பேக் எல்லாமே எங்கள் காரில் தான் இருந்தது. நாங்கள் நகை கடைக்கு போனோம். நாங்கள் 3 பேருமாய் உள்ளே போய் நகைகளெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ என் கூட வந்த சகோதரன் நாங்கள் கொண்டு போன பேக்கையும் அந்த மாற்றுதலுக்கான கொண்டு போன பழைய நகைகள் உள்ள பேக்கையும் அவர் தான் மடியில் வச்சுருந்தார். நாங்கள் 2 பேருமா என்ன விதத்தில் நகை வாங்கலாம்னு சொல்லி தீர்மானித்து பார்த்து கொண்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் பிறகு ஒரு 1 மணி நேரம் கூட ஆகியிருக்கும். நாங்கள் பல காரியங்களையும் தீர்மானித்து எப்படி செலக்ட் பண்ணுற நேரம் எங்களை அழைத்து கொண்டு போனால் அந்த நெருங்கிய நண்பர், ஒரு தம்பியை போல் நேசித்தேன்னு சொன்னேன் அல்லவா, அந்த தம்பியை போல் நேசித்த சகோதரன் என்ன சொன்னார்னா, எனக்கு அவசரமாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் இப்போ போயிட்டு இதே பட்டணம் தான், இதே எனக்கு தெரிஞ்ச இடம் தான், நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லாவற்றையும் செலக்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அவர் மடியில் இருந்த பேக்கையும் எடுத்துகிட்டு அவர் போனார். நாங்கள் நகை செலக்ட் பண்ணுற அந்த சூழ்நிலையில் சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினோம். போனவர் வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் ஃபோன் பண்ண பொழுது, அவசரமான ஒரு வேலையில் இருக்கிறேன், நீங்கள் வந்த காரில் நீங்கள் புறப்பட்டு போங்க, எடுத்து வச்ச நகையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச நகை கடை தான், பத்திரமா வச்சுருப்பாங்க, நம்ம 1 வாரம் கழித்து வரலான்னு சொன்னார். சரின்னு சொல்லி எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த நகை வியாபாரிகிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டு நாங்கள் புறப்பட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். இரவு நேரம் ஆச்சு. அந்த சகோதரன் வரவே இல்லை. அப்போ திரும்ப ஃபோன் அடித்தோம். இரவுக்கு அப்புறம் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. திரும்ப பாருங்கள், மறுநாள் பார்த்தோம், ஃபோன் பதிலே இல்லை. அவங்க மனைவியுடைய ஃபோனுக்கு நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம். கூப்பிட்ட பொழுது அங்கேருந்து பதில் வரவே இல்லை. உடனே எங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு சென்ற பொழுது வீடு பூட்டி இருந்தது. எங்களுக்கு அதை பார்த்த உடனே, ஐயோ நம்ம தவறுதெல்லாம் பேகை அவங்க கையில் கொடுத்தது ரொம்ப தவறுதலோன்னு யோசித்தோம். ஆனால் அடுத்த நிமிஷம், இன்றைக்கி பழகின பழக்கம் அல்ல, வாலிப நாட்களில் இருந்தே ஒரு சகோதரன், ஒரு தம்பி போல் பழகணும் அல்லவா, அப்படிலாம் துரோகம் செய்ய மாட்டான்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட, ஏத்தாப்பில் உள்ளவங்ககிட்டலாம் விசாரித்த பொழுது அவங்க சொன்ன ஒரு காரம் 3-4 நாட்கள் ஆகிட்டு இந்த வீடு பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க.
வீடு திறந்துருச்சு, எங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி 1.5 மாத காலம் ஆயிட்டு அவரை பற்றி ஒன்றும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியலை. இப்படி ஏமாற்றப்பட்டு ஒரு நிலைமையில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அருமையான சகோதரனும் சகோதரி கண்ணீரோடு கூட என்ன செய்யனே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அருமையானோட பொல்லாத ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சில வேளையில் பாருங்கள், நம்பினவர்களாலேயே ஏமாற்றப்படும்படியான ஒரு பொல்லாத ஒரு காலம். இவங்களாம் அப்படி செய்வாங்களா நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். சில வேளைகளில் பாருங்கள், சில காரியங்கள் அவசரப்பட்டு நாமவே தீர்மானித்து நம்ம சுய ஞானம், சுய பலன், சுய திறமைக்கு நம்பி செயல்பட்டு இதனால் சில சிக்கல்களுக்குள்ளாய், சில இக்கட்டுகளுக்குள்ளாய், சில பிரச்சனைகள், சில போராட்டங்களுக்குள்ளாய் நாமவே மாட்டிக்கொள்வது உண்டு. சில சமயங்களில் நம்ம நல்லா தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நல்ல மற்றவங்களை நேசிப்போம், நன்மை செய்யணும் தான் இருப்போம். ஆனால் பாருங்கள், நம்ம மற்றவங்க நன்மை செய்திருப்போம், மற்றவங்க நம்ம உதவியே செய்திருப்போம். ஆனால் நம்ம நன்மை யாருக்கு செய்தோமோ அவங்களே பாருங்கள் நமக்கு தீமை செய்யும்படியாய் செயல்படுகிற ஒரு பொல்லாத ஒரு கால். அப்படி நன்மை செய்து மற்றவங்க மேலே அவ்வளோ தேவ அன்போடு கூட நடந்து அவங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ செய்திருப்போம். அவங்களுக்கு துரோகம் செய்திருக்க மாட்டோம், அவங்கள குறித்து குறை சொல்லியிருக்க மாட்டோம், அவங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் செய்திருக்க மாட்டோம். ஆனால் அவங்க நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் அப்படி எழும்பி இதன் நிமித்தமாக சில சிக்கல்களுக்குள்ளாய், சில போராட்டங்களுக்குள்ளாய், சில பிரச்சனைகளுக்குள்ளாய் நம்ம மாட்டிக்கொள்வது உண்டு. சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவன் ஒருவர் தான் உண்டு. அவர் இயேசு ராஜா மாத்திரம்தான். சங்கீதம் 124 சொல்லப்படுகிறது, மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், தொடர்ந்து அடுத்த வார்த்தையும் சொல்லுது, கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால். அப்போ இந்த பொல்லாத காலத்தில் மனுஷர்கள், சத்துருக்கள், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, விரோதமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் ஒருவர் இயேசு ராஜா நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் கூட இருந்தால் தான் எந்த காரியமும் அது நன்மையாய் ஆசீர்வாதமாய் முடியும். கடந்து வந்த பாதையில் எத்தனையோ இக்கட்டு, எத்தனையோ இதே போல் சிக்கல்கள், எவ்வளவோ போராட்டம். ஐயோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டோமே, இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் நினைக்கலையே, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்னு நினைக்கலையே. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. ஆனால் சற்று யோசித்து பார்ப்போம், அவைகளில் மத்தியிலெல்லாம் இம்மட்டும் கர்த்தருடைய நாமத்தில் தான் விடுதலை, ஜெயம், பாதுகாப்பை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் அருமையானவள ஒரு வேளை இந்த சிக்கல் மத்தியில், இந்த போராட்டம், அந்த பிரச்சனைக்கு மத்தியில் எப்படி தப்பித்து கொள்வது, தப்பித்து கொள்ளும்படியான போக்கே எனக்கு தெரியலையே, என்ன செய்வேன்னு தெரியலையே என்ற நிலைமையில் ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், செய்தியை கேட்கலாம். இந்த இக்கட்டான இந்த சிக்கல்குள் மாட்டி இருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் தான் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் தான் நீதி நியாயம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் தான் ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் தான் பாதுகாப்பு உண்டு. ஆண்டோடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய நாமத்திலே உண்டு. அப்போ இந்த சூழ்நிலையில் சகாயம் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய நாமத்தினாலே தான் நம் சகாயத்தை இந்த சூழ்நிலையில், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம தப்பி வைக்கப்பட முடியும். ஆகினால் இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க, ஆண்டோடைய நாமத்தில் ஜெபிங்க. அவர் நீதி நியாயத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற கர்த்தர். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய், ஒத்தாசை பண்ணுகிற தேவனாய் கடந்து வருவார். அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், அவர் நமக்காய் வழக்காடுவார். இன்றைக்கி அநியாயமாக பழி சாட்டிட்டாங்க, பழி சுமத்திட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் என்ன செய்வது தெரியாதபடி தடுமாறி கொண்டு இருக்கலாம். இதனால் உள்ளான ஆத்மா வேதனையோடு கூட
என்ன செய்யனே தெரியலேன்ற ஒரு போராட்டத்தினால் துக்கத்துக்கு மேலே துக்கம் அடைந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், அந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல என் ஆத்மா தப்பிட்டு. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் சகாயம் பண்ணுவார். அவருடைய நாமத்தினால என் ஆத்மா மகிழ்ந்து கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களிகூறும். என் ஆத்மா அவருடைய நாமத்தினால் அவரை மகிமைப்படுத்தும். அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்துவார்கள். பாருங்கள், அப்படிப்பட்ட நிலைமையில தான் இஸ்ரேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க. ஆனால் சவுல் ஆண்டுடைய சமூகத்தில் நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் கடந்து போவேன். அந்த கோலியாத் எவ்வளோ பெரிய யுத்த பயிற்சி எடுத்தவனாக இருக்கலாம், பலசாலியாக இருக்கலாம், பயமுறுத்தும்படியான ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் நானாக போல இயேசுவின் நாமத்தை நான் புறப்பட்டு போகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெயம் எடுப்பேன், வெற்றி எடுப்பேன். அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்படியாய் தன்னை தாழ்த்தினார். ஆண்டுடைய நாமத்தை நம்பினார். ஆண்டுடைய நாமத்தில் சகாயம் கிடைக்கும் என்ற நிச்சயத்துக்குள்ளாய் கடந்து போனார். ஒரே கூழாங்கல் தான். கோலியாத் மரணம் அடையும்படியாய் அந்த ஒரே கூழாங்கலிலே ஒரு ஜெய வெற்றியை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அருமையானவளே, கர்த்தருடைய சமூகத்தில் எந்த இக்கட்டில் சிக்கி கொண்டு தப்பிக்க முடியாதபடி, எந்த போராட்ட பிரச்சனைக்கு மத்தியில் என்ன செய்யணும் தெரியாத நிலைமையில் இருக்கிறீங்களோ, சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அந்த தேவன் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். அந்த தேவன் ஒருவர் தான் அந்த சிக்கல்லேருந்து நம்மளை தூக்கி எடுத்து விடுதலை கொடுக்க முடியும். அந்த இயேசு ஒருவர் தான் இந்த இக்கட்டு, இந்த சிக்கல், இந்த போராட்டத்துக்கு மத்தியில் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். அந்த கர்த்தர் ஒருவர் தான் இதில் எப்படி நம்ம செயல்படணும் என்ற ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா இயேசுவின் நாமம், அவர் ஆலோசனை கர்த்தர் சொல்லப்பட்ட, அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் அது மாத்திரம் நம்மை போதித்து நடத்துகிற கர்த்தர். ஆகிய இந்த நாளில் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவனுடைய சமூகத்தில் சகாயம் உண்டு. சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். முழுமையாக அர்ப்பணித்து விடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. அவருடைய நாமத்தை சொல்லி ஜெயம் எடுக்கும்படியாய் அர்ப்பணித்து தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவாங்க. உங்கள் காரியங்கள் ஒரு விடுதலை ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, சூழ்நிலைகளிலே, வேண்டாத சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகளிலே, ஒரு இக்கட்டுகளிலே ஆண்டவரை மாட்டிக்கொண்டு என்ன செய்வது தெரியாதபடி ஆண்டவரே, துக்கத்தோடு வேதனையோடு கூட ஆண்டவரே, என்ன வழி உண்டு என்று ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே போராடி கொடுக்க ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. சிக்கி கொள்ளாதபடி காக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே சகாயம் பண்ணுகிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் தான் சகாயம் உண்டு கர்த்தாவே. உங்கள் சமூகத்தில் தான் விடுதலை பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களுக்காய் உங்கள் வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய வல்லமுள்ள நாமத்தில் எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட சிக்கல், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ கர்த்தர் கிருபையாய் கடந்து வந்து ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற தேவனாய், பாதுகாக்கிற தேவனாய், ஜெயம் கொடுக்கிற தேவனாய், இந்த சூழ்நிலை வெற்றி கொடுக்கிற தேவனாய் இறங்கி வந்து செயலாற்றும்படியாய் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படியாய் சகாயருடைய வல்லமை, சகாயருடைய ஆளுகை கடந்து வருகிறபடியால் நாங்கள் நமக்கு நன்றி செல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபித்தார் ஒவ்வொருவரும் கர்த்தர் சகாயராய் கடந்து வந்தார். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்ட போகிற தயவுக்காய் நன்றி செல்கிறோம். உங்கள் ஆளுக்குள்ள ஆண்டவரை யாவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் நன்றி. உங்கள் நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபக்குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support,
Contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.